ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷரா கிரியேஷன். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு வீடியோ தாங்க. ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்குள்ளேயே நம்ம ப்ளவுஸ் டிசைன் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுதான் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி செட் பண்ணுறேன், ஆல்ரெடி டிசைன் போட்டு வச்சுட்டேன். ஸோ டிசைன் செட் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ரன் போட்டுவிட்டேன். ஸோ ரன்னுக்கு பதிலாக நான் வந்து பேக் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்டெம் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ கடைசியில் வந்து நான் பேக் ஸ்டிச்சாக நான் மாற்றிக்குவேன். ஸோ ஸ்டெம் வந்து ரொம்பவே லென்த்தியாக இருக்கிறனால நான் வந்து பேக் ஸ்டிச்சாக மாற்றிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன் டிசைனு. ஸோ அந்த டிசைன் எடுத்து தான் நான் இங்கே அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் மோட்டிஃபில் சின்ன சின்ன பால் ஆட்டை நான் வந்து ரன்னில் வந்து ட்ரா பண்ணி நான் செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து ஆப்போசிட் சைடாக வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ அந்த ஆப்போசிட் சைடாக வைக்கும்போது நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ அந்த டிசைனை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறதும் நான் அதில் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணியும் நம்ம வச்சுக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சென்டர் பாயிண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆஃப் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆஃப் தான் நம்ம வைக்கணும். ஸோ ஒரு ஆஃபையே அப்படியே எடுத்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி மிரர் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் நம்ம ஒர்க்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக நம்மளால் போடுறதுக்கு நமக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஆஃபாக போட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி கட் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை தான் நான் இப்போ ஆஃப் மட்டும்தான் நான் செட் பண்ண போகிறேன். ஆஃப் எப்படி செட் பண்ணுறங்கிறதையும் பாருங்கள் நல்லா. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேப் விட்டு ஸோ அந்த ப்ளவுஸ் டிசைனை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆப்போசிட் சைடில் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸோ அது எண்டிங் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேஃப் இல்லாமல் இருக்கும்ல. ஸோ சேஃப் வைக்கணும்ல, அதுக்காக நான் ரன் ஒன்று போட்டுக்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் ரன்னும் நான் வந்து உள்ள, அதாவது அந்த கழுத்து பகுதிக்கு மேலே வந்து ஸ்டெப்ஸில் ரன் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன். பட் செட் பண்ணால் அது நல்லா நீட்டாக வரல. ஸோ அதுக்காக அந்த ரெண்டு ப்ளவுஸுக்கு இடையில வந்து நான் வந்து ஸ்டெப்ஸில் ரன் வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாமே நான் செட் பண்ணி வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி ஆஃப் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணி வந்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து அதாவது கழுத்து பகுதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி ஒரு ஸ்டாரோ ஒரு பால் ஆட்டை வச்சுக்கலாம்னு பார்த்தா. ஸோ ஆல்ரெடி பால் ஆட்டை வச்சுருக்கேன் மேலே. ஸோ அது வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார் ஆட்டை நான் வந்து அதை வச்சுட்டு கலர் சேஞ்சிங் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது கலர் வந்து அட்ராக்டிவான கலர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வச்சனால கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பார்க்குற லுக்காக. அண்ட் அதையும் வச்சு முடிச்சிட்டேன். அண்ட் லாஸ்ட் மட்டும் நான் வைக்கல. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ அந்த ரன் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, அந்த ரன் வந்து நீங்கள் அதையும் பேக் ஸ்டிச்சாக மாற்றிக்கோங்க. நான் அதை கடைசியில் பேக் ஸ்டிச்சாக மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் அதையும் பேக் ஸ்டிச்சாக மாற்றிக்கோங்க. அண்ட் கலர்ஸும் வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை வச்சு நல்லா இருக்குமா சொல்லி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குது. கடைசி வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ கடைசியிலேயே நான் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன், வேணும் பாருங்கள். அண்ட் ஆஃப் வந்து நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இடையிலலாம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்தால் தான் அது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ஸோ டிசைன் வந்து அடிக்கும் போது நமக்கு கரெக்டாக டிசைன் செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து நான் வந்து குரூப் பண்ணி ஆல்ரெடி டூப்ளிகேட் பண்ணி மிரர் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த ஆஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் சைடு கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன் சைடு வந்து வைக்கிறதுக்காக இது வந்து வச்சுருக்கோம். ஸோ இது எந்த சைடு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன். ஸோ அந்த பாக்ஸில் போட்டு பிளாக் கலரை வச்சு ஸோ இந்த டிசைன் நல்லா ஷூட் பண்ணி நல்லா கலர் எஃபெக்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் அந்த பிளாக் பாக்ஸும் நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியும் கீழே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கழுத்து பகுதி டிசைன் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி டிசைனும் நான் மாற்றிட்டேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுருப்பேன். ஸோ அது வந்து விட்டுருங்க. அது வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டெப் சில்ட்ரன் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து குட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ளவுசஸ் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் அது வைக்கலாம், இல்லைன்னா சின்ன ஸ்டார்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா போதும். ஸோ கஸ்டமர்ஸ் ஹெவியாக வேண்டாம், எனக்கு அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதிலேயே ஆல்ட்ரேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது ப்ளவுஸ் டிசைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். நான் எப்படி ப்ளவுஸ் டிசைனை க்ரியேட் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னு டைப் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். ஸோ கலர் வைஸ் எல்லாமே நீங்கள் கட் பேஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிவிடுங்க. நான் கடைசியில் அந்த பாக்ஸ் கலரையும் ஒயிட்டாக மாற்றிட்டேன். ஸோ லுக் தெரியுங்கிறதுக்காக. அண்ட் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ லுக்காக இருக்குது. இதுவே ப்ளவுஸில் போட்டால் இன்னும் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் ப்ளவுஸில் போட்டு நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கும் ஹாப்பியாக இருக்கும். இந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் வச்சு இன்னும் டிசைன்ஸ் நிறையா மேக் பண்ணலாம் க்ரியேட்டிவாக. ஸோ இன்னும் நான் வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வச்சு இன்னொரு டிசைன் நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் அடுத்த வீடியோஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்களோட டவுட்ஸை வீடியோ மூலமாகவே நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.